நம்ம உடம்புல இதயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 75,000 தடவ அதாவது ரத்தத்த பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள செலுத்துதாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா, 35 மில்லியன் கணக்கா இந்த இதய துடிப்பு துடிச்சிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு வருஷத்துக்கு 25 மில்லியன் இதய நோயாளிங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா, இப்படி இருக்கிற அதிகபட்சமா இருக்கிற இந்த சூழ்நிலையில வெறும் 6,000 டோனர்கள் தான் இருக்கிறாங்க, இதய டோனர். அப்படி இருக்கும் பொழுது, எஞ்சிய மக்கள்லாம் என்ன நிலைமையில அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, ஆஸ்திரேலியாவுல ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது டைட்டானியம் கொண்ட செயற்கை இதயத்த பொருத்தி ஒருத்தர் வந்து பொழச்சிருக்கிறாருங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. அதாவது இங்க ஆஸ்திரேலியாவுல உயிரியல் பொறியியல் டாக்டரான டேனியல் டிம்ஸ். இவரு என்னன்னா, இவரு தாங்க இந்த இத டைட்டானியம் இந்த செயற்கை இதயத்த கண்டுபிடிச்சாரு. இவரு எதுக்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இவங்களோட அப்பா வந்து ஒரு இதய நோயாளிங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றாரு, இந்த இதய நோயினால ஹார்ட் வந்து எங்கேயுமே கிடைக்கலைங்க. கிடைக்காதனால அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. அப்போ ஒரு மனசுல ஒரு வைராக்கியம் வைக்கிறாருங்க. நம்ம அப்பா இறந்த மாதிரி யாரும் இந்த இதய நோயால இறக்கக்கூடாது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தாங்க இப்படி ஒரு டைட்டானியம் இதயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க சக்சஸ்ஃபுல்லா. இந்த டைட்டானியம் இதயம் வந்து கண்டுபிடிச்சதும் இல்லாம, ஒரு நாள் என்னாச்சு, ஆஸ்திரேலியால அதாவது சிட்னியில இருக்கிற செயின்ட் வின்சென்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க இவருக்கு. டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி ஒரு 40 வயசு தக்க ஒரு மனிதர் வந்து ஒரு இதய நோயாளி. அவருக்கு டோனர் எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப ஏழையான ஒரு மனிதரா தெரிகிறாரு. இவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னதுக்கு, இவரும் உடனே வந்து இந்த செயற்கை இதயத்தை எடுத்துட்டு வந்துட்டாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, இவரு இதயம் கிடைக்கல, டோனர் யாருமே கிடைக்கல. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, இவரு ஒரு தைரியமா ஒரு முயற்சி எடுக்கிறாருங்க. உடனே ஹார்ட் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நவம்பர் 2024 இவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. பண்ணி அது ஓப்பன் பண்ணி இந்த செயற்கை இது சக்ஸஸாக பண்ணிட்டாருங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்க. இவர் சக்ஸஸாக பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் பீட் உடனே உள்ள செயற்கையான அதாவது இயற்கையான ஒரு இதயம் மாதிரியே துடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட் பம்பிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நுரையீரலுக்கு போகிற ரத்தம், உடம்புக்கு போகிற ரத்தம் எல்லாமே கரெக்டாக சீரான அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 100 நாள், அதாவது எக்ஸாக்ட்லி அதாவது கரெக்டாக சொன்னோம்னா 104 நாள் உயிர் வாழ்ந்த ஒரே மனிதன் அப்படின்னு ஒரு பெருமையை இவருக்கு சாருங்க. இந்த டைட்டானியம் செயற்கை இதயம் பொருத்தியாச்சு, இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லையே, அப்போ லைஃப் லாங் நல்லா இருக்கலாமே, உயிரோடு இருக்கலாமே அப்படின்னு நினச்சா அதுதாங்க இல்லை. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எப்படின்னா, தற்காலிகமாக அதாவது இந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க தற்காலிகமாக, அதாவது உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 100 நாள் வந்து வாழ்ந்துட்டாரு. அதுவே பெரிய விஷயம் தாங்க. அந்த தற்காலிகமாக அடுத்த டோனர் கிடைக்கிற வரைக்கும் இந்த தற்காலிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டேனியல் டாக்டர் வந்து சொல்கிறாருங்க. மருத்துவத்துறையில் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனைன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவத்துறையை சொல்கிறாங்க.